யாராவது கணக்குமா y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இது மாதிரி வரும்போது யோசிக்காங்க இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் பண்ணால் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இந்த ரைட் சைடு நமக்கு வரும்போது கரெக்டாக வரணும். இப்போ y ஸ்கொயரை நான் வகைப்படுத்த போகிறோம். y ஸ்கொயரை வகைப்படுத்துகிறேன், அது அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. 2 இன்ட்டு ஒய் அடுக்குலேருந்து ஒன்று குறைச்சிடணுமா, இன்ட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா dy பை dx. ஓகேம்மா, 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய்யை வகைப்படுத்தினா அது dy பை யாரை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். இது ஒரு உறுப்பு. எக்ஸை வகைப்படுத்தினா என்னது 1 ப்ளஸ் இது என்ன அர்த்தம், எக்ஸின் அடுக்கு 1/2 அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. 1/2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1/2 அதுலேருந்து என்ன பண்ணணும், 1 கழிக்கணும் இன்ட்டு வேறு எதுவும் எக்ஸனோட இதுவும் கிடையாது. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு அரையிலேருந்து 1 போனால் அரை என்ன அரை, மைனஸ் அரை. தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு அடுக்கில் மைனஸ் இருந்துச்சுன்னா பையில் எடுத்துகிட்டு வந்துடணும். அடுக்கு 1/2 அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் நடுவில் ப்ளஸோ மைனஸ் வச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். யாருடைய மதிப்பு 2 இன்ட்டு dy பை dx. எனக்கு யார் தேவை, dy பை dx தான் தேவை. அப்போ அந்த பெருக்கெலாம் இருக்கிற 2 இன்ட்டு ஒய் இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 2 4 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/4 இன்ட்டு ஒய்யினுடைய மதிப்புனா சாமி ஒய் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அதை எடுத்து தான் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். மிஸ் இதை நான் பெருக்கி போட போகிறேன்னா இல்லை, இது ஒத்த உறுப்புகளே கிடையாது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது, இது இன்னொரு ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. ஸோ ஒத்த உறுப்புகள் கிடையாது, பெருக்கி போட முடியாது, அப்படியே விட்டுருங்க. ஓகே, இதுதான் dy பை dx. 27வது கணக்குமா y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இ பவர் எக்ஸை வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ dy பை dx அல்லது y டேஷ்னு போட்டுக்கலாமா, ஆர் y டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸ் தான். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை வகைப்படுத்த போகணும். இது ஒன்றே ஒன்று இருந்தால் பரவாயில்ல, எக்ஸ் இன்ட்டு இன்னும் வரி இருக்குது. ஸோ யூவி மெத்தடு எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காசை வகைப்படுத்தினா என்னது, மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் யூவி மெத்தட் ஞாபகம் நினைக்கிறேன். யூவி மெத்தட் டி ஆஃப் யூவி மெத்தட்னப்போ யூ இன்ட்டு டிவி ப்ளஸ் வி இன்ட்டு டியூ. யூ அப்படியே வச்சுக்கோங்க, வியை வகைப்படுத்தணும். இதை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் வி என்னது, இதுதான் யூ இதுதான் வி. ஓகே, காசு காஸ் எக்ஸ் இன்ட்டு யூவை வகைப்படுத்துகிறோம் டியூ. யூ வகைப்படுத்தினது எக்ஸை வகைப்படுத்தினது 1. ஓகே சாமி, ஸோ மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வகைப்படுத்தணும். எக்ஸ் சம்மந்தமான எல்லாத்தையும் வகைப்படுத்தணும். இது இங்கே இன்ட்டில் இருக்குது, அதனால் இதை வச்சு இதை வகைப்படுத்துகிறோம், ப்ளஸ் போடுறோம், இதை வச்சு இதை வகைப்படுத்தி போடுறோம். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் சைன் எக்ஸ் போட்டுக்கிட்டா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், இங்கே ப்ளஸ் காஸ் எக்ஸ் முன்னாடி குறியெல்லாம் இருக்கிறதா அர்த்தம். அவ்வளோதான் சாமி.